ஏறுங்க நீங்க ஏறுங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னா வாய் பேசாத. வாய் பேசாத தம்பி. வாய் பேசாத. வாய் பேசாத. யாரு? ஒரு சுத்து இங்க வார்த்தைப்பா. இங்க வரக்கூடாதா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீட்டுல சும்மா இருந்தா வேலைக்கு போகணும்னு தோணுது, வேலைக்கு போனா ஏன் சும்மா இருக்கணும்னு தோணுது. அதனால நீ உருப்படாம இருக்க. அவர் நல்லவர், அவரை விட்டுரு. எனக்கு தோண மாட்டேங்குது. அந்த பாக்ஸ் தரடா, அந்த பாக்ஸ். அப்படியா? பாக்ஸ் தரடா. இருமா தள்ளுமா நீ. மன வலி சொல்லிட்டு இருக்க. அவ என்ன சொல்றானா? சிவானி, உங்களுக்கான டாஸ்க். அதிர்ச்சி, நீ எனக்கு ஒரு பெரிய அண்ணன் சொல்லுங்க. ஒரு கோட் சார் கேள்விப்பட்டிருக்கியா? நீ எனக்கு ஒரு பெரிய அண்ணா மாதிரி. சொன்னதுக்கே கருக்குது பாத்தியா? டாப் குக்ஸ் எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். டூப் குக்ஸ் என்ன பண்ணாலும் அதை அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரம் போய் ஒரு கண்ணாடி பவுல் டப்புன்னு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு வாங்க. கண்ணாடி பவுல். திரும்ப பேசுறீங்க. உடனே கண்ணாடி போல் எடுத்து வா. கண்ணாடி போல். அப்ப கண்ணாடி போல் எடுத்துட்டு வா போ. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. வேகமா போயிட்டு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு வா போ. போறடா. படுவா வாய் பேசாம கண்ணாடி பவுல் எடுத்துட்டு வாங்க. கண்ணாடி பவுல். வேலை சொல்லியே கொல்றாங்கயா. கண்ணாடி பவுல். கண்ணாடி போல்ட். எது? கண்ணாடி பவுல் எடுக்க போறாங்க. ஓடு. கண்ணாடி பவுல் நான் எடுத்துட்டு வரேன். போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. என்ன பொழப்பு இது? தேங்க்ஸ்டா. இருக்கட்டும். இல்ல எல்லாரும் பவுல்ல இருக்கிறாங்க. என்னடா இது? டேட்ஸ் கட் பண்ணு. இப்போ இந்த பவுல் நமக்கு தேவைப்படாது. எல்லாரும் தயவு செஞ்சு எடுத்துட்டு போய் உள்ள வைங்கன்னு சொல்லுங்க. தயவு செய்து எடுத்துட்டு போய் உள்ள வை. ஏன் அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போயிட்டு. சீக்கிரப்பாங்க. எங்க உள்ள வைக்கிறா? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இப்ப இந்த வாய் பேசாத நம்மளுக்கு தேவைப்படாது. தயவு செஞ்சு உள்ள கொண்டு போய் வைங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா உடனே ஓடுங்க. ரன் பேபி ரன். நான் நினைச்சிருக்கேன். அங்க ஜோக்காட்றீங்க எல்லாரும். இது தேவைப்படாத. உள்ள வச்சு வைடா. உள்ள வைடா. எங்க இன்னொரு முறை சொல்லு. தேவைப்படலையா? வேணாம் ப்ரோ. பின்னாடிக்கு இது கொண்டு வர சொன்னீங்க. போடா உள்ள போடா. அதை எடுத்துட்டு போடா. நாட்டுக்கு இது எடுத்துட்டு வர சொன்னீங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரணும். மறுபடியும் பாட்டி நீங்க எடுத்துட்டு போங்க. பாட்டிய அதான் நீ என்ன பண்றேன்னா பாட்டி என்ன எப்படி என்னடா இது? இந்த லூசு கிட்ட வந்து மாட்டிட்ட போல இருக்கு. பாட்டி பாவம் இன்னைக்கு. ஓடுங்க. இந்த வாய் பேசாத நம்மளுக்கு தேவைப்படாது. ஓடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு பாருங்களா? இப்படி வாய் பேசுறது நமக்கு தேவைப்படாது. இது தேவைப்படாது. எங்கயாச்சி சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். இங்க பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். எதுக்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க? பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. எதாவது எங்க கிடக்குன்னு தெரியல. டாப் குக்ஸ் நின்ன இடத்துல இருந்து ஒரு 5 சுத்துங்க. ஓ 1 2 3 4 5. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. இப்பவே கண்ணை கட்டுது. ஐயோ என்னடா அது? மாட்டியா? என்ன பண்ணும்? தலை சுத்துது. தலை சுத்துதா? டேட் வேணுமா வேணுமா? அப்பனே முருகா. தெரியும் ஊத்துது வாஷ் பண்ணு. ஏதோ பெருசா வரணும் ஆட்டவா. வாய் பேசாதடா தடிமாடு. ஏய் அதான் சொல்ல சொன்னாங்க. தடிமாடா? ஆமா அண்ணே, இந்த வாய் பேசாதேல வந்து அந்த வாய் பேசாத கரெக்டான. இப்ப இதுல 3 வாய் பேசாத நம்ம ஊத்த போறோம். நான் அப்படியே இதுல வந்து 3 வாய் பேசாத நம்ம ஊத்த போறோம். 1வது வாய் பேசாத இவ்வளவுதான் வரணும். 2வது வாய் பேசாத இவ்வளவுதான் வரணும். 3வது வாய் பேசாத இவ்வளவுதான் வரணும். மனசு உடைஞ்சிராதீங்க. வாழ்க்கை வழுக்க மாதிரி. டாப் குக்ஸ் உங்களுக்கான கடைசி வார்த்தை இதுதான். நாம ஜெயிக்கிறோம். சரிங்க. நாம ஜெயிக்கிறோம். எல்லாருக்குமே நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லுங்க. ஜெயிக்கிறோம். கன்றாவி எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நம்ம ஜெயிக்குமா? நம்ம ஜெயிக்கிறோம். இந்த வாய் பேசாத, இந்த வாய் பேசாத. பார்த்து ஊத்தணும் வாய் பேசாத. ஏன்னா இந்த வாய் பேசாத ஏன் கூட கூட பேசுற வாய் பேசுற? பாவம் பச்சை மண்ணது. அடிச்சே மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். முந்திரி பருப்பு எடுத்துட்டு வா. நம்ம ஜெயிக்கிறோம். முந்திரி பருப்பு எடுத்துட்டு வந்தா நம்ம ஜெயிக்கிறோமா? நம்ம ஜெயிக்கிறோம் போ. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம் போடா. முடியலையே. தலை வலிக்குதுடா. நம்ம ஜெயிக்கிறோம். தொடச்சு விடுங்க. நம்ம ஜெயிக்கிறோம். தொடச்சு விடுங்க. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். தொடச்சு விடுங்க. நம்ம ஜெயிக்கிறோம். தொடச்சு விடுங்க. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். கிரண் மேம், உங்களுக்கான டாஸ்க். உள்ள போய் பேண்ட்ரிக்குள்ள போய் கறிப்பத்தா எடுத்துட்டு அதிர்ச்சி, தீனா, கதிர் 3 பேரும் மந்திரிச்சு விடுற மாதிரி அடிங்க. ஐயோ இந்த அம்மா காதுல சொன்னது புரியாம எங்க கிளம்பி போயிட்டாங்கடா. டேய் அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும்.
போடு. நிக்கி மண்டையில போடுங்க மேடம். ஆமா. ஐயோ ஒரு நிமிஷம் எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன் பர்சனாலிட்டி போயிரும்ல. ஓகே, டாப் குக்ஸ் எல்லாரிடம் இருந்தும் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. பாய் அண்ணா. நல்லா நீட்டாக தொடச்சி விட்ருங்கண்ணே. அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஓகேங்களா? ஆடாமல். என்னென்னா நம்ம இப்படியே தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது இப்போ கட்டை ஆகணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு வாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு வாங்க. ஃப்ரீசர் என்ன எல்லாமே செட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு டன். ஹாஃப் அன் ஹவர் பாதாம் பழம் செஞ்சுட்டு இருக்கியா சார்? பாதாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னது இது? பாதாம் குங்குமப்பூல போட்டிருக்கேன். ஷெருக்கா நான் பேசுறேன். ஏய் இரா போட்டுறா. ஏய் எத்தனை போட்ட? இப்போ 3 போட்டேன். 3 போட்டுட்டியா? அப்ப விட்டுரு போதும். நல்ல வேலை கேட்ட. என்ன பண்ற நீ? நான் வந்து ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறேன். ஐயோ சாமி, அது நாங்க சொல்ல சூப்பர்னு அவங்க சொல்லணும்டா. அவங்க சொல்லுவாங்கடா. நீ இந்த வாட்டி பாரு, நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. ஏய் நம்ம இதில் பட்டர் போட்டிருந்துருக்கணுமோ? எங்க கிட்ட கேக்குற? இல்ல யோசிச்சு பாரு. பால் எதுல? ஐயோ எதுல போட்டுருக்கணும் butter? ஊத்திட்டு க்ரீம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஊத்தணும்? சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சுட்டு பட்டர் வேண்டாம். பட்டர் எதுல போடணும்? இதில் போட வேண்டாம். வேண்டாம். இதுல வேண்டாம்ல. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். டைம் என்ன? 15 நிமிஷம். கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை போய் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பத்தி சொல்லி பேசிட்டு இருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு போய் எடுக்கிறோம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு யாரு வாழ்றாங்களோ இல்லையோ, ஆனா என் வயசு சிலருக்கான வயசன் நல்லா வாழ்றான். நாங்களாம் செத்துக்கிட்டு இருக்கோம், நீ ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்க. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. அக்கா இவ்வளோ ஜாலியா ஸ்மூத்தா பண்ணிட்டு இருக்கு. அங்க பாருங்க, பாத்திரத்தோட பேசுதே தவிர்த்து மனுஷங்களோட பேசவே மாட்டேதாத்தா. உங்களுக்கும் தெரியல தானே? சும்மா இருப்பா. இதெல்லாம் கேளப்பா. நான் வந்து ராப்பரி பால் கத்துறேன். ராப்பரி பாலா? ராப்பரி பால். ஆமா. ஆனா உண்மையானே சொல்றேன், என்னோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிட்ட இருக்கும் போது எனக்கு அஜித் வாய்ஸ் வரல, ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது ஓரளவுக்கு வருது. எப்படி வரப்போகுதுன்னு பாரு. நீ மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு மயக்கம் போட்டு உழலைன்னா சொல்லு. சிவாங்கி நான் என்ன பண்ணும்? தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டி ஒரு தட்டு எடுத்துட்டு வரியா? நான் தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறேன் உனக்காக. ஓகேயா? எடுக்கட்டா? இந்த தட்டு. How sweet. Yes, I am always sweet. இது கொஞ்சம் கழுவி கொடுக்குறீங்களா? உனக்காக என்னம்மா? இப்படிதான் வேலை வாங்கணும். அடி கெட்டன்னம் பிடிச்சவளே. குங்குமப்பூவே கொஞ்சம் போறாரு தங்கமே உன்னை கண்டது மீந்தன் அணி அண்ணாலே. என்ன தம்பி பண்றீங்க? 1 eternity later. பாட்டி அதே வேலையை ஐயோ பண்ணிட்டு ஏய் இல்ல அது நல்ல சொண்டி இதான் இன்றைக்கியே நின்ற ஆனந்தமே. கத்தி கொடு. கத்தி கத்தி எங்க? கத்தி எங்கன்னு என்ன கேட்டா வாய் கிழிய பேசுறிய. போடா யாராவே? ஒத்துக்கு வரியாடா? இங்கண்ணா. உங்க பேர குழந்தைங்க என்ன சொல்றாங்க? என் பேரன் குழந்தையெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. சூப்பர்ன்றாங்க. போன ஆள் மாத்தியால அடிக்கிறாங்க எங்க சொந்தக்கார பூரா. பாட்டி இப்படி காதுல இப்படி தொங்கி போடுறீங்களே, உங்க காது பெருசாவாதா? 7 பிள்ளைகளை வளர்க்குற காது இந்த காது. பிறந்து 7 நாளையில் 30 சொல்கிறதுக்குள்ளே வளர்க்கணும். அதுக்கு பிற்பாடு இந்த குணுக்கு பித்தாளை குணுக்கு இருக்கும், வண்டி சக்கரை மாதிரி. அதை போட்டு வித்துருவோம் கல்யாணத்து வரைக்கும். கல்யாணம் முடியக்குள்ளதே இது. என் கூட வந்துரு ஊருக்கு. வரேன் எல்லாரையும் பாக்குறேன். காட்டு வழியை போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். காட்டுக்குள்ளே தான் போகணும். காட்டில் தானே வேலை செய்வோம். நீ வேலை செய்வேண்ணா எங்கள் கூட வந்து காடு கரையை பார்த்துட்டோம். காட்டுல புலியெல்லாம் வந்து கடிக்காதா? கரைக்கவே புலி இல்லாம தராங்க. காட்டுக்குள்ள புலி வரவ கிடக்கு. கிளவிக்கு கொழுப்ப. சரி விடுங்க. பாட்டு வேகணும். அட கட் பண்ணி பொறுக்கி போடா. வெட்டி நான் வச்சிட்டு இருக்கேன். எடுத்து உள்ள பண்ற போடா. முதல்ல வாயில வைக்கிற தொடடா. ஏய் டேபிள் விட்டு வெளிய போடா. முதல்ல அது அழிவு போனது, அத அள்ளி வாயில வைக்கிறது. போ. அழுவு போனது அது. அதுதான். இன்னொரு இருக்குடா, சாப்பிடுறியா? எனக்கு தெரியாது. அழிவு போனது சாப்பிடுவா. குளிர். ஏய் அந்த பொண்ணு குத்தா சாப்பிடுற, நான் குத்தா சாப்பிட்டேன். இந்தா இதுவும் அழிவு போனதுதான். நல்லதா தங்கம். என்னாச்சு? நீ சாப்பிடுறா. நீ சாப்பிட்ட பிறகு தான் நம்ம ஏய் இவன் சாப்பிடுவோம். சாப்பிடுவான்னு தெரியாம நிறைய டஸ்ட்பின்ல போட்டப்பா. ஒரே நிமிஷம்டா. இப்ப கேக்குதா? சுத்தமா கேட்கல. நேர்ல வந்து பேசுங்க. ஓவர் கூடி சீக்கிரம் வரேன். ஏய் சீக்கிரம் வரேன். வாவ் பச்சை டைலாக் மாதிரி இருக்கு. ஓ யூ ஆர் டூயிங் மாம்பழம் ஜாம். எப்படி சொல்ற கரெக்ட்டா? இது மேல சக்கரை போடுவீங்க கரெக்ட்டா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அதுக்கு அம்மா எப்படி தெரியும்? பெரியல்பா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷெஃப் ஆயிட்டேன். எனக்கு முன்னாடியே எல்லாமே நீ தெரியும். எப்ப செஃப் ஆன? நான் போன வாரம் ஆனேன். போன வாரம் நீ ஆமா, முன்னாடி வாரம் நான் ஒரு வாரம் ஆனாலே போதுமா செஃப்பா?
ஐயோ இந்த பாயாசம் பண்றதுக்கா இவ்வளவு நேரம்? இங்க பாரு, இப்பையில இருந்து சும்மா பாயாசம் பாயாசம் ஃப்ரேம் பின்ன பண்ணாத. என்னப்பா? உன் டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இத பாயாசம்னு வந்து சொல்லாத. பின்ன இது சரி, பாயாசம்னா பாபநாசமா? பாயாசம் பண்ணா உனக்கு கம்மியா? பாயாசம் பண்ண கம்மி இல்ல. இல்ல, அப்ப தமிழ்நாடு டிஷ் நீ கம்மியா சொல்ல வரியா? தமிழ்நாடு டிஷ் நான் கம்மி. இங்க பாரு பாட்டி, ஏய் பாட்டி, எவ்வளவு மெனக்கிற நீ இந்த டிஷ்ஷுக்கு? ஆமாம், இது என்ன டிஷ்னு தெரியுதா? தெரியல என்ன இதுன்னு பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? ஏய், வைக்காத உள்ள. தோணுது, விளையாண்டு தோணுது. என்ன சொல்றா? என்ன Go to your place. ஏய் செம்மையா இருக்குடா. அப்படியே அந்த என்பியோட ஃப்ளோ தெரியல. ஸ்டார்டிங் கேவலமா சமைச்சான், அப்புறம் ஜெயிச்சான். இது ஸ்டார்டிங் கேவலமா சமைச்சது, அப்புறம் அப்படியே பழகிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட், இதே திக்காக மாட்டேங்குது. ஐயோ, நான் இப்படி ஆட்டினா அது ஆடக்கூடாது, ஆனால் இது ஆடுது. அது ஃப்ரீசரில் இருக்கிறது கட்டையாகணும். இது கட்டையாச்சு, இது கட்டையாச்சு, அதையே கட்டையாவல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜெலாட்டின் போட்டிருந்துருக்கணுமோ? வேணாம். என்னன்னா இங்கே இருக்கிற 9 பேர் ஃப்ரிட்ஜு திறந்தடைக்கிறா. அப்புறம் எப்படி என்னோட பேஸ் வந்து கட்டையாகும்? ஆகலை. ஏய், டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? இத ஓ கன்சிஸ்டன்சி. சக்கப்பிரதமன். சக்கப்பிரதமனா? நம்மளுது கேரளாது. மென்டா செஃப்ஸ் உள்ள வாங்க. கடைசி 10 மினிட்ஸ் ஷெரூபாக்கா உள்ள வந்தாங்க. ஏய் பொறுமையா அக்கா இது கலர் ஓகேவா? ஓகே. என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? என்ன இது? கர்மா குப்பையில போட்டா பூனது என்ன செத்துரும்? டேய் குளிக்க வேண்டிய புதைங்கடா. வாவ், ஓகே சார். எக்ஸலென்ட் யா டார்லிங், மை காட். எனக்கு ஒரு டவுட். இந்த செட்லயே நீ மட்டும் தான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா டிஷ் முடிச்சிருக்க. நான் எப்பவுமே எல்லாமே சீக்கிரமா முடிச்சிடுவேன். எடுக்கலாமா? எடுங்க, இப்ப ரிங்கு தானே இது? ஆமா. அப்படியே நான் சூடா இருக்குண்ணா. கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு, என் கதையே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நான் எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. அது உடையாம நின்றது, அதுவே பெரிய சந்தோஷம். எனக்கு பயமா இருக்குண்ணா. ஒன்று மட்டும்தான் வெளில வைக்கணும். எத்தனோ ஹீரோ எல்லாம் வில்லன் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பீங்க. ஆமா. டார்க் உங்களை வந்து கை நடுங்க வைக்குதப்பா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்க இதை அப்படியே பில்ட் பண்ணிட்டே வாங்க. ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைச்சேன். என்னோட வாழ்க்கை என்ன ரிலாக்ஸா இருக்க விடவே No issue, no issue, மாட்டேன். இந்த வாரமாவதும் டென்ஷன் இல்லாம சமாதானமா குக் பண்ணலாம்னு நினைச்சா எப்படிதான் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இப்படி போனா நான் எப்படி ரிலாக்ஸா இருக்கிறது? அந்த ட்ரை ஐஸ் இருக்குல்ல, அதுல போய் கொஞ்ச நேரத்தில் ஆயிடும். ஃப்ரீஸில் வச்சிடலாமா சார்? பிரிணி வந்து லூஸா இருக்கணும், ரொம்ப டைட்டா இருக்கு. இல்லைடா, ஒரு அல்வா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்றேன். இந்த தெய்வமே என்னை காப்பாத்த. இப்படியே போட்டுருவா இல்ல இப்படி பண்ணி போடுவா? மிக்ஸ் பண்ணிதான். உங்களுக்கு தெரியும். எனக்கு பதட்டு. ரிலாக்ஸ். டேஸ்ட் பண்ணீங்களா? இல்ல மேம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. ஏய், ரிலாக்ஸா பண்றியாமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு பயப்படுறீங்க தான் தெரியும். அடிக்காத. அதெல்லாம் தானாவே ஓவர்ஃப்ளோ ஆகும். நீங்க சென்டர்ல மட்டும் போட்டே வாங்க, ஒரே இடத்துல போடுங்க. கீழே இருக்கிற பேஸ் கட்டை ஆயிடுச்சு. நான் ஆகாது அப்படின்னு நினைச்சு பயந்து உட்காந்துட்டு இருந்தேனா. தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா நான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை. ஸ்லோ பண்ண அவசரம். டைம் இருக்காங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இல்ல, ஆறுதான் செய்யுங்க. ஐயோ தங்க குட்டி, ரொம்ப பட்டுப்பா நீங்க. தங்கச்சி தப்பிச்சிருவாளா? என் தங்கச்சி ஏமாத்ததுல கிங்குடா. ஆஃப்டர் ஆல் 3 செஃப்பை ஏமாத்த மாட்டாளா? ஆனா ஒரு சாப்பாட்டுக்காக உன் தங்கச்சியை பத்தி இப்படி கேவலமா பேசுறியே. இல்லடா, அது கேவலம் இல்ல, என் தங்கச்சியோட ஸ்கில்லுன்னு சொன்னேன். அழகா நம்மளோட மேங்கோ சீஸ் கேக்கை வந்து பண்ணி முடிச்சோம். ஹலோ, இதுக்குள்ள என்ன இருந்தது? கெட்டு போன மாங்காய், புழு வந்த மாங்காய் மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்தோம். ரொம்ப கவுதா. இதே நான் குடிச்சேன். நீ குடுறா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம்ஸ் டேஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு தடங்களா வந்து உங்க கூட பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? நம்மளுடைய சூரியன் எஃப்எம்ல செமையா கலக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஆர்ஜே தீபக் தான் இன்னைக்கு ஒரு காதுல பேசினவர். வெல்கம் தீபக். வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள வந்து எல்லாத்து காதலையும் பல லாங்குவேஜை பேசி என்டர்டெயின் பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பி. யாரையாவது புண்படுத்துற மாதிரி பேசினா மன்னிக்கவும். சூப்பர் ப்ரோ. நீங்க உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும். தேங்க் யூ.
Thank you, Deepak. Thank you so much. Thank you. So nice to have you on the show. Same here. Thank you. Thank you. Bye. Thank you. நம்மளுடைய ஃப்ரூட் சேலஞ்சோட டேஸ்டிங் ஆரம்பிக்க போது ஷெஃப் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம் நம்ம? ஷெஃப் சாயோட டீம்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஆஹா, அருமைகள். Let's welcome Shivani, Mukund, TS Arana, GP Muthanna, Besant Ravi Anna and Kamalesh. பெசன்ட் ரவி, உங்க டிஷ்ஷோட பேர் என்ன? ஆப்பிள் அண்ட் பியர் வித் மெசபோன் சீஸ். இது வெள்ள கடையில வாங்கி வந்ததா நீங்க பண்ணதா? சார் இங்க பண்ணது சார். இந்த டார்ட் இங்க பண்ணது சார். இது மேல இருக்கிற லேயர் வந்து மாஸ்கபோன் சீஸ். சீஸும் விப்பின் கிரீமும் சீஸும் போட்டு அடிச்சு அதுல சுகர் போட்டு அடிச்சிருக்கேன் இது சார். ஆப்பிள் எங்க இருக்கு? ஆப்பிள் அண்ட் பியர் உள்ள ஸ்டப் பண்ணிருக்கேன் சார். ஓ, யார் நீ? சார் தேங்க்யூ Fantastic. தேங்க்யூ சார். I mean, the tart consistency is mind blowing. It is beautifully crumbly, அந்த crumbly texture. அது பிஸ்கட் மாதிரி இருக்கணும், ஹார்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது சார். Very nice. அந்த டோவை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங், அந்த ஆப்பிள் அண்ட் பேர், அதோட ஸ்வீட்னஸ் பியூட்டிஃபுல். அந்த சினமன் பவுடர் போட்டிருக்கீங்களா? சினமன் பவுடர் போட்டு அப்புறம் இது இந்த கொட்டல் சார், ஜாதிகா கொட்டல். I'm able to get that cinnamon flavor. Hats off. தேங்க்யூ. Excellent. Besant Ravi, thank you very much. சார் தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஸ்வீட்டே பண்ணது கிடையாது சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ சார். அண்ணே, என் நெஞ்செல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குனே. தேங்க்யூமா. இது யார்ப்பா இது? நாங்க தான். ஜிபி சொல்லுங்க, என்ன டிஷ் பேரு? ஷாஹிப் துக்குடா. நீங்க பண்ணது ஷாய் துக்ரா. சாய் துக்குடா. ஷாய் துக்ராக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் ஃபேண்டாஸ்டிக். எக்ஸலென்ட். டேஸ்ட் வைஸ் சூப்பர். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்விஸ்ட். இது வரைக்கும் என் லைஃப்பில் ஷாய் துக்ரால ஸ்டஃபிங் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த ஆப்பிள் ஃப்ளேவர், பேஸ்டோடைய ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. மேலே இருக்கிற ரபடி ஸ்வீட்னஸ் அவ்வளோ ஆப்டாக இருக்கு. அந்த சாப்பிடும்போது அந்த பிரெட்டு அவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் ஸ்வீட் செய்கிறேன் லைஃப்ல. ஷாய் துக்ரா சூப்பர். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. நான் ஏச்சி கூட எடுத்தா தெரியும் சார். சிவானி, உங்க டிஷ் பேர் என்னது? ஆப்பிள் கீர். என்னடா பேர் இது? ஆப்பிள் கீஸ் சார். ஆப்பிள் வச்சு ஒரு அமேசிங்கான டிஷ், சாப்பிட்டு பாருங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. வெரி நைஸ். இன்னைக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டு நாங்கள் வந்து என்ன ஆக போகிறோம் தெரியல, பட் இட் இஸ் வெரி நைஸ். வெரி குட் ஒர்க். அந்த ஹோல் மிக்ஸ் இஸ் கோயிங் ரியலி வெல். வெரி நைஸ். சூப்பர். Shivani, excellent. Beautiful. யூஸ்வலி கீர் வந்து தே மேக் இட் லிட்டில் வாட்டரி. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து திக்கனிங்காக சேமியா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கீங்க, ரோஸ்டட் வெர்மிசெல்லி போட்டிருக்கீங்க, மைல்டாக சாஃப்ரான், ஏலக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டாக போட்டிருக்கீங்க. நான் ஆப்பிளோடைய ஃப்ளேவர் அடி வாங்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு டெசர்ட்டுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் கடிக்கும் போது அந்த பிஸ்தா அண்ட் கேஷ்யூநட் வருது, மைல்டாக சாஃப்ரான் ஃப்ளேவர் வருது, அந்த டேட்ஸ் நான் கடிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தேவைப்படும் போது அந்த டேட்ஸ் அதை மேட்ச் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெட்லி ஆஃப் டேஸ்ட், கலர், கன்சிஸ்டன்சி. பியூட்டிஃபுல். வெரி வெல் டன். வெரி வெல். தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? முகுந்த், உன் டேபிள்ல யாரெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க? ஐயோ சார், என் டேபிள்ல இவங்க இருந்ததை விட இந்த அதிர்ச்சி இருக்காங்கல்ல சார், அவனை கூப்பிடுங்க சார். குக்கிங் அப்போ நீங்க கூப்பிட்டீங்கல்ல அதிர்ச்சிய, அதே மாதிரி அதிர்ச்சி அண்ணா அப்படின்னு கூப்பிடு. அதிர்ச்சி அண்ணா. செத்துடா. அதிர்ச்சி அண்ணா. இங்க பிரச்சனை. ஏய் வாடா. ஏய் கன்னடி கேட்றா. ஏய் தங்கச்சி கூப்பிடுச்சு பாறா. யார் தங்கச்சி? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், அது பிரீதா தான். அப்ப மறுபடியும் அதிர்ச்சி அண்ணா. உனக்கு அவன் அண்ணா மாதிரி தானமா? நோ சார். அடுத்தது டெல்னா ஒருத்தருக்கு அவளையும் கூப்பிடு. பார்க்கலாம் மச்சான். டெல்லா மட்டும் அண்ணன் சொல்லிச்சுனா நான் நீங்க என்ன சொன்னா சரி சார். ஓகே. ஆனா நீங்க வற்புறுத்த கூடாது. அண்ணா ஒரு நிமிஷம் நீ விடுங்க. நீங்க எது பேசுறீங்க? டெல்லா மனசார சொல்லு, அவன் உனக்கு அண்ணன் மாதிரியா தம்பி மாதிரியா? ஃப்ரெண்டு மாதிரி. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வண்டர்ஃபுல். தேங்க் யூ. ஓகே, சோ டேஸ்டிங்க்கு வந்து அடுத்து நம்ம கூப்பிட போறது ஷெஃப் ஷெருபா அவங்களுடைய டீம். சோ லெட்ஸ் வெல்கம் பிரீதா, அதிர்ச்சியரன், பிரியங்கா கன், பாட்டி. பாட்டி, உங்க டிஷ் பேர் சொல்லுங்க பாட்டி. ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி. அவ்வளவுதான். அது போதும் பாட்டி. அதுக்கு மேல என்ன இருக்கு? ஸ்ட்ராபெரி வச்சு ஸ்ட்ராபெரி ஒரு டெசர்ட். வம்பாடு வட்டு கிண்டி இருக்கோம். நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்படித்தான் உருண்டுருவோங்க நீங்க. டிஷ் பேர் என்ன பிரியங்கா?
ஸ்ட்ராபெரி டக்லா டுக். ஸ்ட்ராபெரி டக்லா டுக். எந்த ஊர் டிஷ்மா அது? இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் டுகெதர். அவங்களே ஒரு நேம் வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற லேயர் என்னது? ஸ்ட்ராபெரி காம்பட், அப்புறம் ஸ்பாஞ்சு. ஸ்பாஞ்ச் கேக் நீங்க பண்ணீங்களா வாங்குனீங்களா? இல்லை பண்ணேன். அப்புறம் மேலே மறுபடியும் ஸ்ட்ராபெரி சாஸ் போட்டு அதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம், ஸ்ட்ராபெரி க்ரீம், கேஷ்யூ ப்ரலன். இது சாப்பிட்டேன் நான். ஏமா எப்படிமா பண்ணீங்க இதை? ரொம்ப நல்லா இருக்குமா. செம்மையா இருக்கான். சந்தோஷப்படுங்க. இந்த கீழே கூலி ஸ்பஞ்ச் அண்ட் ட்ரெயிலேஸ் அந்த இது வச்சு பண்ண மேலே ஸ்ட்ராபெரி வெரி நைஸ். சார் உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் அப்படியே கோவமாக பார்த்துட்டு சொல்கிறீங்களா? நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டிமா நல்லாவெல்லாம் இல்லைலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்கய்யா. பாட்டிமா பாட்டி தான் பாவம், ரொம்ப நேரமா அப்படி கிளறிட்டு இருந்தேன். அந்த ஸ்பஞ்சு இங்கேயே பண்ணது அதுவும் ரொம்ப வெரி வெரி நைஸ். அதுக்கு மேலே இருக்க அந்த க்ரீமும் அந்த ஸ்ட்ராபெரியோட கம்போத்தும் has come out really well and presented really நல்ல இந்த கிளாஸில். தேங்க்யூ தேங்க்யூ. பெரிய சிவாங்கி. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். உங்க சிரிப்பு மாதிரியே அழகா இருக்கு. எக்ஸலண்ட், வெரி நைஸ். நடுவில் இருக்கிற அந்த ஸ்பஞ்ச் மட்டும் எனக்கு அந்த ஸ்பஞ்சு மாதிரி இல்லை, கொஞ்சம் வெட்டாகி கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது. பட் அதை தட்ஸ் அ நெக்லிஜிபிள் திங். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மூணும் சேர்ந்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐயோ எனக்கு அப்படியே பிளாங்கா நிக்கிறேன். நம்ம பாட்டி இது எனக்கே தெரியாது. என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்த காம்பினேஷன்ல இப்படி ஒரு டிஷ் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஐயோ பாட்டி பாட்டியை வச்சு ஒரு அழகான பியூட்டி டிஷ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். பிரீதா, உங்க டிஷ் பேர் என்ன? சொல்லு. எக்லெஸ், நோ பேக், கிரம்பிளாக்ஸ், மேங்கோ சீஸ். ஏய் என்னடா இந்தியில தான் திட்டுவேன். செஃப் இது உங்களுக்கு தெரியாது செஃப், அப்ராட் டிஷ். எனக்கு தெரியாதா? வெயிட் வெயிட் வெயிட். என்ன டிஷ்? ஸ்வீட்டா, ஐஸ்கிரீமா, என்னது இது? மிக்ஸ்டு செஃப். எலிமினேஷன்றதால நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக எழுதிக்கிறோம் செஃப். நீங்கள் ஒன்று பிடிக்கலான்னு ஒன்று வச்சுக்கலாம். கிளம்புறது சீஸ் வச்சா. இதில் எதிராக கிளம்புறூல அதுக்கு தான் செஃப் உட்கார வச்சு அவங்க தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட கேட்குறேன் நக்கல்யா அவனுக்கு. எக்ஸலண்ட்மா, எக்ஸலண்ட். ஐ ரியலி லவ்ட் இட். அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, என்ன எப்படி பண்ணீங்க அதை? க்ரீம் சீஸ், ஃப்ரூட் பியூரி, அப்புறம் விப்பிங் க்ரீம். மூணு மிக்ஸ் பண்ணீங்களா? மூணு வச்சா அப்படியே செட் ஆகிடும். செட் பண்ணி சூப்பர். என்ன சொல்றது, ஒரு ரிச் க்ரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அல்டிமேட். அந்த டெக்ஸ்டர் ஒரு மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபினஸ், மேலே வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ். எனக்கு கீழே இருக்க அந்த பிஸ்கெட் சாம்பிளே மாதிரி இருக்கிற அந்த பிஸ்கெட் கூட வந்து ஐ ரியலி லைக் அந்த ஹார்ட்னஸ். ஒரு அந்த சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு இட் இஸ் பீட்டிங் த மொனாட்டனி. ஒரு ஹார்ட் தேவை. நீங்க பேச மாட்டேன். சரிங்க வா சாப்பிட போ. ஐயோ ஐயோ, நீ சொன்னதானே அது? அந்த கிரம்பிள்டும் இல்ல செஃப், அந்த ஐஸ்கிரீம் கிரம்பிள்டும் சீஸும் நோப்பு மிக்ஸ் ஆகி நாக்குக்குள்ள ஒரு மாதிரி அப்படி கரையுது செஃப். அப்படி இருக்கு டேஸ்ட். சரி டிஷ் பேர் என்ன? டேஸ்ட் சொல்ல முடியல வார்த்தை. உள்ள அப்படி கரையுது. உப்பு வச்சு கொடுக்குறேன். எப்படிடா? ஹேட்ஸ் ஆஃப். பிரீதா அக்கா, பிரியங்கா அக்கா, சூப்பர். பிரீதா சூப்பர். பாட்டி தேங்க்யூ பாட்டி. லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் ஏட்ரியனோட டீம். கிரண் மேம் அண்ட் கதிர் அண்ணா, டெல்லா அண்ட் தீனா அண்ணா, ரோபோ அண்ணா அண்ட் விக்கி ப்ரோ. டெல்லா, உங்க டிஷ் பேர் என்ன? மேங்கோ பேனகோட்டா. எப்படி பண்ணீங்க தீனா? இதுல பெரிய ப்ராசஸ் சார். இல்ல திடீர்னு போயிட்டு எலிமினேஷன் குழி 2 எடுத்துட்டு வா அப்படினுச்சு. எலிமினேஷன் குழியா? பவுல எப்படி சொல்றேன்னு தெரியாம எலிமினேஷன் குழி 2 எடுத்துட்டு வா, நமக்கு தேவைப்படுது அப்படினுச்சு. எதுக்குன்னா அதுல பால் ஊத்தணும்னுச்சு. எலிமினேஷன் குழியிலையும் போட்டு அதுல பாலும் ஊத்தணுமா? அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் போச்சு. அது இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தலாம்னு பாருமா எலிமினேஷன் குழியில. இவங்களே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே ரிசல்ட் சொல்றாங்க. பேசாமறா. இதெல்லாம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் கிரேட். கிரேட்டா? எக்ஸலென்ட். தட் இஸ் தி கான்ஃபிடன்ஸ். இல்ல இதை சாப்பிட்டீங்களே, இது எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். என்கிட்ட கேட்டா உண்மையா சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு விஷயம். இதுல ஒரே ஒரு இஷ்யூ தான், எனக்கு ஜெலட்டின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சேன். பட் எல்லாருமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதுனால திறந்து அதுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குது. ஆஸ் அ டிஷ் நீங்க பண்ணது லேயர்ஸ், த மேங்கோட ஃப்ளேவர் அண்ட் இது எவ்ரிதிங் இஸ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ. எனக்கு அது போதும்.
தேங்க்யூ. அது ஜெலட்டின் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து நீங்க ட்ரை ஐஸ்ல வச்சு இப்ப லாஸ்ட்ல எடுத்து கொடுத்தீங்க, அதனால அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 10 minutes டைம் கொடுத்து உங்ககிட்ட தண்ணி சுடு தண்ணி பவுல்ல வச்சு அதை எடுத்து நான் டீமோல்ட் பண்ண சொன்னா ஷெஃப் சொன்ன மாதிரி அது வாப்லியா இருக்கும். ஓ அதே அதே. பட் ஷெஃப் சொன்ன மாதிரி அந்த 3 லேயர் பியூட்டிஃபுல். அந்த ஒயிட் கலர் ஆகட்டும், நடுவில் இருக்கிற அந்த லைட் எல்லோ, அதுக்கப்புறம் மேங்கோ அந்த நீங்கள் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சிருக்கிறது அலட்டிக்காமல் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அந்த ஃப்ரெஷ் வெனிலா பீன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ். பியூட்டிஃபுல். கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. குட் ஜாப். அலட்டிக்காம அவங்க பண்ணாங்களா? நான் சட்டை பண்ண கலட்டிக்காம பண்ணதே பெரிய விஷயம். இந்த லாஸ்ட் நிமிஷம் எனக்கு நான் எதிர்பார்த்து இந்த வாட்டி நல்லா கூலா சந்தோஷமா சமாதானமா செய்யலான்னு தான் இருந்தேன். ஆனா போக 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 அது எனக்கு ஒரு ஷாக்கு கொடுத்துருச்சு. அப்ப நினைச்சேன் சரிடா இன்னைக்கு தான் பாய், நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வேற, நம்ம தான் போக போறோம். கவலையப்படாத, ஒரு நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். அவன் ஆசைப்பட்டது நடக்கணும். நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், அது நடக்குமா தெரியல. ஒரு குக்கோடைய லைஃப் எப்படி மாறணும், எப்படி இதாகணும்ன்றத நான் வந்து வாகிசனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். போன வாரம் வரைக்கும் எப்படி சமைக்கிறீங்கன்னு டேபிளுக்கு வந்து பார்த்தவன் இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்கன்னு வந்து டேபிள் பார்த்தானே, அந்த மாதிரி மாறணும் சார் எல்லா செஃப்பும். எப்பவுமே உலகத்துக்கு மேல உச்சத்துக்கு போகும்போது உலகம் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக போக கூடாதுடா. உச்சத்துக்கு போய் நம்ம உலகத்தை பார்க்கணுன்றதுக்காக போகணும். Good one, Della, very very good. Excellent. Nice. Super. கிரண் மேம், உங்க டிஷ் பேர் என்ன? சக்கா பிரதமன். இந்த மட்டை ரைஸ் இருக்குல்ல, மட்டை ரைஸ், அதில் வந்து சக்க பிரதமனை போட்டு பழத்தை போட்டு அப்பளத்தை போட்டு அடிச்சா இங்க பாரு, அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே இல்லை. கை கொடுங்க. Excellent. Madam, really nice. Oh my god. கிரண், சக்கப்பிரதமன் வந்து ரொம்ப ட்ரிக்கி டெசர்ட். தேங்காய் பால் வச்சு பண்ற இந்த டெசர்ட் வந்து நிறைய வாட்டி நிறைய பேருக்கு, ஏன்னா ஜாகரி இருக்கறனால திரிஞ்சு போயிடும். கன்சிஸ்டன்சி இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். த பியூட்டி, த லாஸ்ட் அந்த ஐசிங் அந்த கேக்குன்னுவாங்க, அந்த சாப்பிடும் போது அந்த தேங்காவை கீல ஃப்ரை பண்ணி போட்டுருக்கீங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அதே உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அந்த பலாப்பழம் இல்லைன்னா அந்த டிஷ்ஷே பண்ண முடியாது. அதை உரிச்சது நான் தான் சார். ஆனால் இவங்க டேபிள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் சார். ஏய், நான் நல்லா சேவ் பண்றேன் உங்களை. அவங்க தான் சேவ் பண்ணாங்க. இந்த வாரமே உன்னை யாராச்சும் சேவ் பண்ணணும். அமைதியா இருக்கேன். சும்மாறா. ஏய், ஒரு மண்ணும் பண்ணாம போன வாரம் டிவில பார்த்தா முட்டை மாலை வச்சு அவனை கலாய்ச்சிருக்கேன். அதான் கதிரன் நடந்தவளே தப்பி. ஒவ்வொரு வாட்டியும் சார் நான் வரும்போது எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அடுத்த வாரம் இவன் 1 லட்சம் ஜெயிக்கிறான். இன்னொரு அடுத்த வாரம் ஒருத்தங்க வந்துட்டு கல்டான் சமுத்திரா போறாங்க. ஒரு வாரம் நீ வந்து அவன் அங்க போயிட்டான், ஒரு வாரம் நீ வந்து இவங்க இங்க போயிட்டாங்க. ஆனா ஒரு வாரம் நீ வந்து அண்ணன் எங்க போறாங்க. ரோபோ சங்கர், என்ன டிஷ் பேரு? மேங்கோ ரைஸ் புடி. எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மேங்கோல ஏதோ ஒன்று பண்ணலாம், மேங்கோ ஜூஸ் அடிக்கலாம்னு சொன்னாரு. ஜூஸ் அடிக்கலாமா? சத்தியமா இருந்தா நான் சொல்லி ஆமா. இது எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மேங்கோல ஸ்டார்ட் பண்ணுவோம், பலாப்பழத்துல வந்து முடியும். அப்புறம் எலிமினேஷன்ல புடிங்க. சரியான இப்பதான் உனக்கு நல்லா வேற இருக்கு. என்ன ரைஸ் போட்டீங்க இதுல? பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணிட்டு மேங்கோ பல்ப் எடுத்து இல்ல பாயில் பண்ணி மிக்ஸியில் அரைச்சு திரும்ப வந்து பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸை மிக்ஸியில் அரைச்சிங்க? ஆமாங்கய்யா. அதனால அது கோந்து மாதிரி இருக்கு. நீங்க ப்ராசஸ் உல்டாவா பண்ணிருக்கீங்க 2 இடத்துல. ஃபிர்னி வந்து ரைஸ் ரவால பண்றது, அரிசியை வேக வச்சு எல்லாம் அரைக்க மாட்டாங்க. பாதி நேரம் தண்ணியில குக் பண்ண பால்ல குக் பண்ணுவாங்க. இதுல வறுக்கிறதுக்கோ அரைக்கிறதுக்கோ வேலையே இல்லை. வித் டியூ ரெஸ்பெக்ட், டேஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல். மேங்கோ 50 நிமிஷத்துக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து ட்ரை பண்ணும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி டிஷ்ஷா பண்ணுங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் காம்படிஷன் ஜாஸ்தியாகும். இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணப்போ இன்னும் நான் இதை கொண்டு வந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. வர்றதெல்லாம் அப்படி தேவாங்கா வருதுக்கியா. ஐயா நான் சொன்னீங்க நீ பொறுமையா பண்ணு, அந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு. உன் டைம் முடிஞ்சிச்சு இப்போ. இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? ஓகே ரோபோ சங்கர், வெரி குட் ட்ரை. நீங்க ஒரு ஓவர் டன் பண்ணிட்டீங்க பேன்ல. அதாவது குக் பண்ணி அது வந்து கிண்டி இதே அந்த உப்பு கண்டம் பண்ண இதே ஸ்டைல்லே ஃபாலோ பண்ணி திருப்பி அதற்கு சார் அப்ப இது என்ன மாங்காய் உப்பு கண்டமா? பேசாதடா. எனக்கு ஒரே ஒரு தான், இது கோல்டா இருக்கணுமா ஹாட்டா இருக்கணும்? ஐயா நீங்க எப்படி வச்சாலும் சாப்பிடலாங்க. சாப்பிட்றப்ப தான் இருக்கும்.
என் அண்ணனுக்கு நான் ஒண்ணு சொல்லணும் தேவையில்லடா நீ சொன்னதே போதும்டா. இக்னோர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அது அவ்வளவுதான். ஓகே டைம் முடிஞ்சது. குட் குக்கிங். தேங்க் யூ. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஷெஃப் நம்ம சீசன் 2 உடைய ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேலஞ்ச் ரவுண்ட் இன்னைக்கு. First, applaud for yourself. Wonderful round of cooking. நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா பண்ணீங்க. பட் 2 பேர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. கிரண் பண்ண சக்கப்பதனும் பெசன் ரவி பண்ண மாஸ்கப்போன் சீஸ் வச்சு ஆப்பிள் அண்ட் பேர் வச்சு ஒரு டார்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஐ சிம்பிளி லவ்ட் இட். உங்களது ரொம்ப அத்தன்டிக்காக இருந்தது. உங்களது ரொம்ப கிரியேட்டிவாக பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ 2மே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஷ்ஷை நாங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது நிறைய பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ஒன்று டேஸ்ட்டு, கலர், கன்சிஸ்டன்சி, இனோவேஷன், அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ப்ராசஸ். ஸோ இது வந்து வெறும் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய லேயர்ஸ் வச்சு நிறைய ப்ராசஸ் ஓரியன்டாக இருந்த டிஷ். இன்னைக்கு டாப் குக் ஆஃப் த வீக் வாங்குறது கமலேஷ் அண்ட் பெசன் ரவி. கால்டன் சமுத்ரா ECRல ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிகன்ட் பேலஸ் ஹோட்டல்ஸ் இன் சென்னை. கமலேஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்க உங்க ஃபேமிலி கூட 1 night ஸ்டே பண்ண போறீங்க. தேங்க்யூ செஃப். ஏய் போகும்போது அவர் பக்கத்து ரூம் மட்டும் வாங்கிடாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது அந்த பயம் இருந்தது பாருங்க. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் சார். சீரியஸா நான் விளையாட்டுக்கு சொல்ல, அவரா இருக்கட்டும் பண்ணணுங்கிற வெறி தூண்டுறீங்க. அது உங்களால தான் இது நடந்ததுன்னு நான் தேங்க்யூ. நீங்க சமைச்சது இன்னைக்கு உங்களுக்கு ட்ரூலி டிசர்விங். நீங்க எவ்வளவு பதட்டமா இருப்பீங்க நான் 3 வாரமா பார்த்துட்டு இருக்கேன். பட் அந்த ஃபைனல் அவுட்புட் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப் பண்ணா என்ன ஃபிட்னஸ் இருக்குமோ அதை நீங்க அந்த டேபிள்ல கொண்டு வந்திருந்தீங்க. தேங்க்யூ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. கோயிங் ஃபார்வர்ட் இது நிறைய வாரம் உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஷெஃப் இன்னைக்கான எலிமினேஷன் என்ன ஆக போகுது ஷெஃப்? இன்னைக்கு மட்டும் இல்ல, எவ்ரி ஆல்டர்னேட் வீக் தேர் இஸ் கோயிங் டு பீ an elimination. இன்னைக்கு டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்குனவங்க அடுத்த எலிமினேஷன் ரவுண்டுக்கு வரலாம். இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் உங்க டிஷ் ஒழுங்கா வராட்டி அன்னைக்கு எலிமினேஷன். ஸோ இன்னைக்கு எலிமினேட் ஆகிறவங்களும் லாஸ்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆகிறவங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஸோ இந்த வாரம் அன்பார்ச்சுனேட்லி நான் ரொம்ப பிரியப்படுற ஒருத்தர். யூஸ்வலாக வந்து எலிமினேஷன் போகும்போது 2 டிஷ் இல்லை 3 டிஷ் இருக்கும். இந்த வாரம் 8 பிளேட்ல 7 டிஷ் நல்லா இருந்தது. ஒன்று வந்து எலிமினேட்டுக்கு தகுதியாக இருந்தது வந்து ரோபோ சங்கரோட டிஷ். இன்னைக்கு எலிமினேட் ஆகுது ரோபோ சங்கர். நல்ல மனுஷன் அவரு. மிமிக்ரி பண்ணி திருச்சிட்டு இருந்தா அண்ணனை பேச முடியாம பட்டவன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய் வாடாங்க. வாடாங்க. உன்னை ஃப்ரெண்ட்ல கூப்பிடுறாங்க. வாடா. அலாட்டா ஐக்கடா. அலாட்டா. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சரியான ஒரு என்டர்டெய்னர் நீங்க. இப்போ நீங்க எலிமினேஷன் ஃபீல் தான் பண்ணக்கூடாது. ஏன்னா வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. நான் எப்பயுமே எலிமினேஷனை பார்த்து ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட எலிமினேஷனை பார்த்துட்டு வந்து தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பட் அது அவரு ஆவாரு. ஆமா. இது நிக்கி ஆக்கப்பட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. சிரிக்கிறாரு ஒரே ஆளு கவசகர்தாப்பா. ஆனா இத்தனை வாரம் இவ்வளோ பிரமாதமா சமைச்சு இவ்வளோ பெரிய காமெடியன் இந்த ஷோக்கு வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவா எல்லாரும் கூட என்னதான் இருந்தாலும் எல்லாம் சின்ன பசங்க, உங்களை விட ரொம்ப ஜூனியர். இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம அவங்க கூட ஜாலியா இருந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு உங்க மெச்சூரிட்டியை ஒரு சீனியர் ஸ்டார் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நிரூபிச்சிருக்கீங்க. இந்த ஷோல நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீங்க விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆல் தி பெஸ்ட். வைல்ட் கார்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்து இந்த களத்தை கலக்குங்க. இல்லை, எனக்கு வந்து இது ஒரு புதுசான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து ஒரு 4 வாரம் நான் தாங்கிட்டேன்னா இதுவே பெரிய விஷயம்தான். அதுக்கு காரணம் வந்து செஃப் கொடுத்த ஒரு ப்ராக்டிஸு, என் ஒய்ஃப் கொடுத்த ப்ராக்டிஸு, அதை தாண்டி இவங்களோட போராடி எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வந்தேன். அதை பற்றி நான் எப்போயுமே கவலையே பட மாட்டேன். பட் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமோட திரும்ப அடுத்து ஜேர்னி பண்ணணும் செய்வேன். சூப்பர். உண்மையாவே ரொம்ப ஸ்வீட்டா நான் இது சொல்றதுக்காகலாம் சொல்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்தாரு. ஏன்டா சிரிக்கிறேன்? என்ன பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்குண்ணே. எதுக்கு இந்த வாரம்லாம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான்டா இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே லவ் யூ சோ மச்னா, ஆனா மனசுல வச்சு அடிக்க மாட்டேன். ஏய் எப்பவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவனுக்கு பயமே இல்லை. இங்க வந்து தான் வந்து இது சமையல் தெரியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதுவும் இழக்காம முதல் டாப் குக் ஆஃப் த வீக்கும் வாங்கிட்டு வெற்றியோட தான் போறாரு. திருப்பி வயல் காலில் வருவாரு. அன்னைக்கு நீ தான் டூப் குக்கா இருப்ப. அன்னைக்கு நீ தான் இதே மாதிரி பேச போற, கொஞ்சம் பாதி மிச்சம் வை. செய்யறோண்ணே, உங்களோட கம்பேக்காக வெயிட் பண்றோம். அண்ட் எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு அழகான விஷயத்தை கொடுத்து நம்ம செட்ல இருந்து அவரை வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ. இங்கே எல்லாருமே எனக்கு ஜூனியர் தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப அன்பை வந்து அவ்வளோ அழகாக கொடுப்பேன். அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. ஸோ இங்கே இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமாக வாங்கிட்டு திரும்ப போகிறேன், திரும்ப வருவேன். அண்ணா ரோபனா, மீட் யூ சூன். மீண்டும் சந்திப்போம். இது மாதிரி அடிச்சீங்கன்னா சிட்டி வந்துடும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஓகே, சோ அடுத்த வாரம் சேலஞ்சர் ரவுண்ட். இங்க ஒரு சேலஞ்சர் வர போறாங்க, உங்க கூட காம்படிட் பண்ண போறாங்க. அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் வெயிட் பண்ணும். சோ அடுத்த ஒரு சூப்பரான ஷோ உங்க சந்திக்க வரும். மண்டல் பாய் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இது ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் பெருமுடன் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2. உடன் வழங்குவோர் அனுஜ் ஸ்டைல்.